திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர். இதுகுறித்து வருண்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியினர் சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருண்குமார் சார்பில் வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் என்பவர் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு வரும் 30ஆம் தேதி விசாரணைக்கு வரும் நிலையில் அன்றைய தினம் வருண்குமார் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎஸ் வருண் சார் அவர்கள் மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு அந்த தொடர்ந்து சமூக வலைதளங்களை அவர் பரப்பி வருகிறார். ஆனால் அதனை நாங்கள் நீதிமன்றம் மூலம் சந்திக்க வேண்டும் என்று அவர் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த நீதிமன்றத்தில் ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்தோம். நீதிமன்றம் பரிசீலனை செய்து இன்று அந்த கோப்புக்கு எடுக்கப்பட்டுள்ளது. உண்மையாகவே அவர் எஸ்பி சார் தவறு செய்திருந்தால் அவர் நீதிமன்றம் சென்றிருக்கலாம், அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதை தவிர்த்துவிட்டு வேண்டுமென்றே அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு பொதுவெளியில் விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு என்ன தகுதி உள்ளது? அவரிடம் உள்ளது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், பொய் சொல்லுவதில் அவரை மிஞ்சுவதற்கு இதுவரை இந்தியாவில் யாருமே இல்லை. அதனால தான் அவர் இன்றைய தினம் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை பெற்றுத்தருவதில் மிகவும் முனைப்பாக உள்ளோம். கண்டிப்பாக அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். முன்னதாக சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியது தொடர்பாக விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் சீமானுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸ்க்கு சீமான் உரிய பதிலை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.